பீகாரிகளை சேர்ப்பது தமிழ்நாட்டு மக்கள் உரிமையில் தலையிடுவது என்று ப. சிதம்பரம் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதை நாம் திரையில் காணலாம். இடம்பெயர்ந்த பீகார் தொழிலாளர்கள் வாக்களிப்பதற்காக ஏன் பீகாருக்கு வரக்கூடாது என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். புலம்பெயர்ந்த பீகார் தொழிலாளர்கள் தேர்தலின் போது வாக்களிக்க பீகார் செல்வது வழக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சத் பூஜை திருவிழாவின் போது பீகார் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலத்திற்கு வரத்தானே செய்கிறார்கள் என்றும் அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஒருவர் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அவர் சட்டப்பூர்வமாக குடியிருப்பவராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். புலம்பெயரும் பீகார் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலத்தில் வீடு வைத்திருக்கிறார்கள் என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். பீகாரில் வீடு வைத்துள்ளவர்களை தமிழ்நாட்டில் ஏன் வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இடம்பெயர்ந்தவர்களின் குடும்பம் பீகாரில் நிரந்தர வீட்டில் வசிக்கும் போது ஒருவர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்ததாக எப்படி கருத முடியும்? தேர்தல் ஆணையம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மாநிலங்களின் வாக்காளர் கட்டமைப்பையே மாற்ற முயற்சிப்பதாக அவர் கடும் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். பீகாரில் இருந்து நிரந்தரமாக இடம்பெயர்ந்த தொழிலாளர்களில் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாகவும் பீகாரிகளை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்த்தால் தமிழ்நாட்டு மக்களின் உரிமை பறிபோகும் என்றும் ப. சிதம்பரம் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். பீகாரிகளை சேர்ப்பது தமிழ்நாட்டு மக்கள் உரிமையில் தலையிடுவது என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர்ந்த பீகார் தொழிலாளர்கள் தேர்தலின் போது வாக்களிக்க பீகார் செல்வது வழக்கம் என்றும் அவர் கூறினார். சத் பூஜை திருவிழாவின் போது பீகார் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலத்துக்கு வரத்தானே செய்கிறார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருவர் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அவர் சட்டப்பூர்வமாக குடியிருப்பவராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். புலம்பெயரும் பீகார் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலத்தில் வீடு வைத்திருக்கிறார்கள் என்றும் அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். பீகாரில் வீடு வைத்துள்ளவர்களை தமிழ்நாட்டில் ஏன் வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இடம்பெயர்ந்தவர்களின் குடும்பம் பீகாரில் நிரந்தர வீட்டில் வசிக்கும் போது ஒருவர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்ததாக எப்படி கருத முடியும் என்றும் அவர் வினவியுள்ளார். தேர்தல் ஆணையம் அதிகார துஷ்பிரயோகம் செய்து மாநில வாக்காளர் கட்டமைப்பையே மாற்ற முயற்சிப்பதாக அவர் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். 6.5 லட்சம் பீகாரிகளை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்த்தால் தமிழ்நாட்டு மக்களின் உரிமை பறிபோகும் என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.